Hello students, today we are going to learn about the lesson chapter 2 measurements. Okay, in class 6 we studied about area and perimeter of the rectangle, square and right angle triangle. Yes. Okay, first you just recall. Okay, what's mean by perimeter? Perimeter na enna? Perimeter is the distance around. Perimeter is the distance around. Then area is the region occupied by the closed shape. Area is the region occupied by the closed shape. Already இது எல்லாமே ரொம்ப தரவுடாக போன கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணியாச்சு படித்தாச்சு. ஜஸ்ட் ரீகால் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் இந்த மூணுமே உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி உள்ளது ஜஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்குறேன். ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் சொல்லுங்கள். 2 into L plus B units. Correct. 2 into L plus B units. Okay. Area of a rectangle L into B square units. Area of a rectangle L into B square units. Okay. Now what's mean by L and B? L is the length and B is the breadth of the rectangle. Rectangle இருக்குது. அந்த rectangle area L into B, then perimeter 2 into L plus B, 2 into L plus B units. Perimeter na units, then area na square units. Then இந்த L B na என்னது length, breadth. ஓகேவா? ஓகேம்மா. next square. Perimeter of a square is equal to 4 into A units. Perimeter of the square is equal to 4 into A units. Next, area of a square is equal to A into A square units. That A is the side. Okay, mama? A is the side of the square. Next, triangle. Area of the right angled triangle is equal to half into base into height square unit. Half into B into H square units. What's mean by B and H? B is the base and H is the height of the triangle. B is the base of the triangle and then H is the height of the triangle. Okay. I'll take book page number 33. ஒரு try this இருக்குது. Find the missing values for the following. Listen. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஏரியா கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சம்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ட்ரை தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, find the missing values. Okay, first sum, length is equal to 12 meter. Then breadth is equal to 8 meter. Then ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஈக்குவல் டு என்ன, அண்ட் தென் பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க, தென் பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன, இது வந்து ரெக்டாங்கிளா, ஸ்கொயரா, ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லி உங்களால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது என்னதுமா, ரெக்டாங்கிள். அப்படிதான் லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அவன் ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணணும், ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் அ
rectangle. Area of a rectangle is equal to formula என்ன எழுதணும் L area of the rectangle என்னமா எழுதணும் L into B square units. What ma L into B square units is equal to L 12 and then breadth B is equal to 8. So answer என்ன வரும் 12 8s are 96 மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் a rectangle. Perimeter of a rectangle is equal to formula என்னதுமா 2 into L plus B units. 2 into L plus B units. So 2 into L is equal to 12, then B is equal to 8. Okay. So 2 into 12 plus 8 என்ன வரும் 20. 2 into 20 is equal to 40 மீட்டர். ஓகேமா 40 என்ன வரும் மீட்டர். ஓகேமா நெக்ஸ்ட் செகண்ட் சம் பண்ணலாமா. செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க லென்த் is equal to 15 centimeter. then breadth தெரியாது breadth கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. and then அவங்க என்ன கொடுத்துட்டாங்க ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா is equal to 90 square centimeter and then பெரிமீட்டரும் என்ன தெரியாது. ஓகேவா பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கலாம். ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் is equal to 90 square centimeter. அப்படிதானே ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது L into B. அப்போ L into B is equal to தான் என்னதுமா 90. ஸோ length L is equal to 15 into B is equal to 90. B is equal to 90 divided by 15. இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எதாவது சேஞ்ச் ஆகும் டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணலாமா. தேர்ட் டேபிளுக்கு பண்ணுறேன். 5 3s are 15. இங்கே 3 3s are 9 0. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேபிள் 1 5 is 5 6 5s are 30. ஸோ B is equal to என்ன வருது 6. அப்போ என்ன எழுதணும் breadth 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 is equal to 6 centimeter. ஓகேவா அப்போ நம்ம breadth கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் தி rectangle. Perimeter of the rectangle is equal to 2 into L plus B units. Okay, 2 into L plus B units. So, is equal to 2 into L 15 plus B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6. Okay, is equal to 2 into 15 plus 6 என்ன வரும் 21. is equal to 42 சென்டிமீட்டர். என்னமா வரும் 42 சென்டிமீட்டர். ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் சம் பண்ணலாமா. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் சம்மில் லென்த்து கொடுக்கல. ஓகேவா லென்த்து தெரியாது. தென் பிரெத்து கொடுத்துருக்காங்க. பிரெத் இஸ் ஈக்குவல் டு 50 millimeter. 50 என்னதுமா millimeter. ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா தெரியாது. ஓகே தென் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 300 millimeter. ஓகேவா பெரிமீட்டர் எவ்வளோமா 300 millimeter. ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை ரைட் பண்ணிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 300 millimeter. ஓகேவா பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல என்னது 2 into L plus B. 2 into L plus B is equal to 300. So 2 into L
2 இன்ட்டு எல் ப்ளஸ் பியை நான் எப்படி ரைட் பண்ணுறேன் பாரு, இந்த 2வை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 2l ப்ளஸ் 2b கரெக்டு தானே? இப்படி பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இப்படியே பண்ணுவோம். 2l ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 300. ஓகேவா? இலிசன் 2l ப்ளஸ் 2 இன்ட்டு b ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 50 ஈக்குவல் டு 300. ஓகேவா? இப்போ 2l ப்ளஸ் 2 இன்ட்டு 50 100 ஈக்குவல் டு 300. 2l ஈக்குவல் டு 300 மைனஸ் 100 கரெக்டா? ப்ளஸ் 100 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுல மைனஸ் 100 மாறும். 2l ஈக்குவல் டு 300 மைனஸ் 100 என்ன வரும்? 200. நமக்கு என்ன தான் தேவை? L தான் தேவை. ஓகேவா? அப்போ L ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 2. L ஈக்குவல் டு என்ன வருமா? 200 டிவைடட் பை 2. therefore L ஈக்குவல் டு என்ன வரும்? 100. L ஈக்குவல் டு என்ன வந்திருக்குது? 100. அப்போ லென்த் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர். ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? லென்த் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்ன வரும்? L into B square units, that is L 100 into breadth is equal to 50. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 1 2 5000. ஓகேவா? 5000 என்ன வரும்? மில்லிமீட்டர் ஸ்கொயர். 5000 ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஃபோர்த் சம்மில் லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அண்ட் தென் பிரெத்து கொடுக்கல. கண்டுபிடிக்கணும். தென் ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். perimeter of the rectangle. Perimeter of the rectangle is equal to 2 into L plus B units. ஓகே தானே? ஸோ இந்த 2 into L plus B is equal to தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 44 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 into L plus B இதை நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன்? 2 அவ்வளோ கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 2L plus 2B is equal to 44. ஓகே, நெக்ஸ்ட்டு Lோட வேல்யூ தெரியும். 2 into 12 plus 2B is equal to 44. 2 into 12 என்ன வரும்? 24 plus 2B is equal to 44. 2B is equal to 44 minus 24. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு 2B is equal to 44லேருந்து 24 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 0 to 20. நெக்ஸ்ட் B is equal to 20 divided by 2. நெக்ஸ்ட் 1 2 is 2, 10 2s are 20. So B is equal to 10. So breadth is equal to 10 centimeter. breadth என்னமா? 10 centimeter. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் தி rectangle. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னமா? L into B square units. ஓகேவா? L into B square units. So L is equal to 12 into B is equal to 10. So 120 centimeter square. 120 centimeter square. ஓகேவா? ஓகேம்மா. இப்போ ஃபர்ஸ்டில் இருக்க எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்குறோம். செகண்ட் ஒனில் சைடு கொடுத்துருக்காங்க, ஏரியா பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. தென் எதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, செகண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே,
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சைடு. சைடு இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நீ என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும், ஏரியா அண்ட் தென் பெரிமீட்டர். ஓகேவா, ஏரியாவும் பெரிமீட்டரும் நீ என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ரைட் பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் then area of a square எது வேணாலும். ஓகே, first you write area of a square. area of a square is equal to formula என்ன, a into a square units. ஓகேவா, a means side. அப்போ 60 into 60 என்ன வரும், square units. 60 into 60 square units. 6 6 are 36, then 2 zeros. You add the 2 zeros. Centimeter square. Okay. Next one, perimeter. Perimeter of a square. Perimeter of a square. Perimeter of a square formula என்னமா, 4 into a units. Okay, 4 into a units is equal to 4 into 60. Okay. Next multiply பண்ணு, 4 6 are என்ன வரும், 24. Then you add 1 0. Okay, then centimeter. Perimeter of this square is equal to 240 centimeter. ஓகேவா, இப்போ செகண்ட் சம் பண்ணலாமா. செகண்ட் சம்மில் சைடு கொடுக்கல. ஓகேவா, சைடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் ஏரியா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 64 ஸ்கொயர் மீட்டர். 64 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் பெரிமீட்டர் தெரியாது. ஓகேவா, பெரிமீட்டரும் அவங்க என்ன பண்ணலை, கொடுக்கல. ஓகேவா, நம்ம தெரிஞ்சதை வச்சே எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் a square. Area of a square is equal to formula என்னமா, a into a square units. Okay, a into a square units is equal to, இப்போ எப்படி ரைட் பண்ணுறேன் பாரு, ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a into a square units. இந்த a into a is equal to எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. a into a is equal to 64ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கேன் பாரு. a into a என்ன வரும், a, ஓகே, a into a is equal to, இதை நான் எப்படி ரைட் பண்ணுறேன், 64 8 into 8. இப்போ பாரு, a into a square. a square is equal to 8 square. So a is equal to 8. Okay, a is equal to 8. Therefore, side is equal to 8 meter. Therefore, side is equal to என்னமா, 8 meter. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் a square. Perimeter of a square. Perimeter of the square formula என்னதுடா, 4 into ஆல்ரெடி அவங்க வந்து சரி, ஓகே. பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் 4 into a units. ஓகேவா, 4 into a unitsனா 4 into a is equal to என்ன கண்டுபிடிச்சோம், 8. a is equal to என்னன்னு கண்டுபிடிச்சோம், 8. So 4 into 8, 4 8s are 32 meter. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பண்ணலாமா. தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சைடு கொடுக்கல, சைட்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிங்க. ஏரியா கொடுக்கல, ஏரியா கண்டுபிடி. தென் பெரிமீட்டர் ஒன்லி. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 millimeter. ஓகேவா, ஓகே. யூ ரைட் பெரிமீட்டர் of a square. Perimeter of the square is equal to 4 into a units. The 4 into a is equal to 100 millimeter. Okay va? So 4 into a is equal to 100 na, a is equal to 100 divided by 4. Okay va? 1
எப்படி கட் பண்ணலாம் 1 2 is to 2 2s are 4 5 2s are 10 0 next 1 2 is to 2 2s are 4 remainder 1 5 2s are 10 so A is equal to 25 therefore side is equal to 25 millimeter okay va next area of a square of a square is equal to formula na A into A square units okay so 25 into 25 is equal to 25 into 25 என்ன வரும் 625 millimeter square ஓகேவா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட் தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பேஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர் தென் height is equal to 5 meter நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் ஏரியா ஓகேவா ஓகே ரைட் பண்ணிடலாமா ஏரியா ஆஃப் த right angled triangle area of the right angled triangle formula என்னது half into base into height square units okay half into base into height square units okay is equal to half into base என்ன கொடுத்திருந்தாங்க 13 into height என்னது 5 okay ஓகேம்மா நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம் 5 3s are 15 remainder 1 1 5 is 5 65 divided by 2 ஓகேவா இதை நம்ம என்ன பண்ணலாம் டிவிஷன் பண்ணலாம் 65 2 3 2s are 6 0 5 2 2s are 4 remainder 1 பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் 5 2s are 10 0 ஓகேவா ஸோ equal to 32.5 என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர் 32.5 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பண்ணலாம் செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பேஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் பேஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் தென் height equal to தெரியாது and then area is equal to 240 square centimeter ஓகேவா ஓகே ஆல்ரெடி நமக்கு ஏரியா தெரியும் அப்போ ஏரியா ஆஃப் த ரைட் angled triangle area of the right angle triangle is equal to half into base into h square units okay so half into base into h is equal to எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 240 square centimeter okay next half into so இதை நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் b/2 கரெக்டா b/2 into h/2 is equal to 240 இந்த பேஸ் வந்து 16 இதில் கொடுத்துக்கலாம் ஓகே இதில் கொடுப்போம் 16/2 into h/2 h/2 is equal to 240 இருப்பாரு 1 2 is 2 என்ன வரும் 8 2s are 16 என்ன வரும்டா 8 2s are 16 ஓகேவா நெக்ஸ்ட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம் 1 2 is 2 4 2s are 8 ஸோ 4 into h is equal to தான் என்னன்னு தெரியும் 240 ஸோ h is equal to 240 divided by 4 okay so h is equal to 1 4 is 4 6 4s are 24 then 0 so height என்ன வருது height is equal to 60 சாரிம்மா நான் பாரு ஆஃப் இன்ட்டு இங்கே வந்து இன்ட்டு சிம்பிள் தான் இருக்குங்க ப்ளஸ் சிம்பிள் இல்லை ஸோ இப்படி ரைட் பண்ணக்கூடாது ஓகேவா என்ன பண்ணணும்னா லிசன் நல்லா கவனிங்க
ஆஃப் இன்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் இந்த இதை வந்து ரெண்டுக்கும் காமனாக எழுதணும். நான் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை சிம்பிள் வச்சே ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இட்ஸ் எ ராங் ஒன். லிசன். ஆஃப் இன்ட்டு பேஸுக்குள்ள வேல்யூ என்னது 16 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ எப்படியே வச்சுக்கலாம், ஆஃப் இன்ட்டு 16 இன்ட்டு ஹெச். கரெக்டு தானே? இன்ட்டு தானே பண்ணிகிட்ருக்கு. இதுவும் எல்லாமே என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, மல்டிப்ளை தான் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி தனித்தனியாக நம்ம ரைட் பண்ண வேண்டாம். ஆஃப் இன்ட்டு 16 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு தான் என்னதுமா 240. ஓகேவா? ஸோ இனி கட் பண்ணுங்க. 1 2 is 2, 8 2s are 16. ஸோ 8h 8 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு தான் 240. therefore h is equal to 240 divided by 8. ஓகேவா? இப்போ கட் பண்ணலாமா? 1 8 is 8, 3 8s are 24, then 0. So h is equal to 30. Therefore height is equal to 30 centimeter. ஓகேவாமா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஏ ராங் ஒன். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எல்லாமே இன்டூ சிம்பிள் இருக்கிறதுனால டைரெக்டாகவே நம்ம மல்டிப்ளையை அப்ளை பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் தெரியாது, பேஸ் ஈக்குவல் டு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஹைட்ஸ் ஈக்குவல் டு 6 millimeter. Then area is equal to 84 square millimeter. Okay va? First you write area of the right angle triangle. Area of the right angle triangle. Area of the right angle triangle is equal to என்ன வருது, half into base into height square units. ஓகேவா? இப்போ half into base into height is equal to 84. Okay, so half into b into 6 is equal to 84. 1 2 is 2, 3 2s are 6, so 3b is equal to 84. b is equal to 84 divided by 3. Next cut பண்ணலாமா? 1 3 is 3, 2 3s are 6, remainder 2, 8 3s are 24. Okay, so b is equal to 24. So b is equal to 28. Therefore base equal to 28 millimeter.